நண்பர்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட லெஃப்ட் சைடுல இருக்கிறது நார்மல் ஹார்ட், அதை நீங்க பார்க்குறீங்க. உங்களோட ரைட் சைடுல இருக்கிறது பார்த்தீங்கன்னா கார்டியோ மயோபதி. இதயம் வீங்கி இருக்குதா இல்லையா? சைடுல பாருங்க, இதயத்தோட சுவர்கள்லாம் வீங்கி பல்ஜ் ஆயிருக்குல்ல. அப்ப வீங்கி இருக்கும்போது அதோட பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியாக ஆரம்பிச்சிரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா 30%, 25%, 27% தான் பம்பிங் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் கார்டியோ மயோபதி. இதுக்கு என்ன சார் காரணம்? என்ன சார் ப்ராடக்ட்னா, தி பெஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னா கியூட்டன். கியூட்டன் அல்லது யுபிக்வினோன்னு சொல்றாங்க. கொழுப்பில் கரையும் விட்டமின் இது. விட்டமின் போன்ற ஒரு பொருள். இதுவும் மிகவும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட். இங்க பாருங்க, டைரோசின் என்ற அமினோ அமிலத்திலிருந்து துணைநிதி கியூட்டனை தோற்றுவிக்கும் திறமை உடம்புக்கு உண்டு. ஆனா இது ஒரு குழப்பமான செயல்முறை. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நம்மளுடைய உடம்பு அந்த கோஎன்சைம் கியூட்டனை உற்பத்தி பண்றதை கம்மி பண்ணிருக்குது. சரிங்களா? அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, பேஜ் நம்பர் 111 என்ன சொல்றாரு, இந்த ஆய்வில் 2664 மாரடைப்பு நோயாளிகள், ஹார்ட் அட்டாக் வந்த 2664 பேரை பங்கேற்றதுல குறிப்பிட்ட இந்த ஆய்வில் துணை நொதி கோஎன்சைம் கியூட்டன் உட்கொண்ட பின்னர் 80% நோயாளிகள் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டது. நண்பர்களை புரிஞ்சுக்கோங்க, கார்டியோ மயோபதி என்டையர் ஹார்ட் வீக்கம் ஹார்ட் பம்பிங் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு 2664 ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டை கோஎன்சைம் கியூட்டன் கொடுத்ததுல 80% பேர் ரெக்கவர் ஆகியிருக்காங்கன்னு டாக்டர் ரே ஸ்ட்ராண்ட் எம்டி பேஜ் நம்பர் 111 சொல்லியிருக்காரு. அப்போ இதெல்லாம் ஓகே சார், அப்ப ஏன் சார் டாக்டர் கோஎன்சைம் கியூட்டனை கொடுக்கறது இல்லைன்னா, இங்க பாருங்க, ஒரு கோஎன்சைம் கியூட்டன் எடுத்துக்கிறதுக்கு அமெரிக்க டாலர்ல $1 செலவாச்சுன்னா இதே இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு $2.5 லட்சம் செலவாகுது. நம்ம மாத்திரையில ஒரு விட்டமின் பி காம்ப்ளெக்ஸும் பிளஸ் கோஎன்சைம் கியூட்டன் எடுத்துக்கிட்டா $500 செலவாகுதுன்னா, ஐசியூல போய் படுத்தோம்னா $3 லட்சம் இருந்து $7 லட்சம் இந்தியால செலவாகுது. $10 லட்சம் செலவாகுது. அதனாலதான் இன்னைக்கு எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது. இது நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ உண்மையிலேயே பாருங்க, உண்மையிலேயே கார்டியோபதி நோயாளிகளுக்கு துணைநதி கூட்டன் இதனாலதான் டாக்டர்கள் செய்யறதில்ல. பார்மா கம்பெனிக்கு லாபம் இல்லை, டாக்டருங்களுக்கு லாபம் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு லாபம் இல்லை. அப்போ அதுக்கு என்ன சார் ப்ராடக்ட் நம்மள்ட்ட இருக்கு அப்படின்னா, கோஎன்சைம் கியூட்டன். நம்மளோட ப்ராடக்ட் அந்த டப்பால பாருங்க, நியூட்ராசூட்டிக்கல் ப்ராடக்ட். நியூட்ராசூட்டிக்கல்னா என்ன சார் அடுத்து வரும்போது சொல்றேன். கடைசி ஸ்லைடுங்க, கவனமா பாருங்க. அப்போ இதயத்துல 2 நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு, இதயத்துல இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் அடைப்பு, அதாவது ப்ரிவென்டிவ் கார்டியோ அது பண்ண முட்டாப்ல சரி கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். இது கார்டியோ மயோபதின்னு இருக்கு, இதை விட்டுருங்க. ப்ரிவென்டிவ், அதாவது ரத்த குழாய்கள் அடைப்பு வராம அதனால ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த 4 ப்ராடக்ட் நம்பர் 1 கிரில்லாயில், எல்ஆர்ஜினின், விட்டமின் சி சப்லிங்குவல் ஸ்ப்ரே, விட்டமின் B12 சப்லிங்குவல் ஸ்ப்ரே. இந்த 4 ப்ராடக்டை ரெகுலரா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அல்லது யாருக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுதோ, அல்லது நம்ம நெக்ஸ்ட் மந்த் டெஸ்டிங் கொடுக்க சொல்ல போறோம், ஜேபிசர்ட்ட பேசியிருக்கேன். அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் வச்சு கூட நீங்க பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த 4 ப்ராடக்ட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வராது. அதே மாதிரி கார்டியோ மயோபதினா இதயம் நல்லா பம்ப் ஆகிறது கம்மியாயிருச்சு, அதனால ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கணும்னா கிரில்லாயிலும் கோஎன்சைம் கியூட்டன், இது 2 எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா கார்டியோ மயோபதியில இருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். சரிங்களா? அப்போ இதயத்துல 2 விதமான நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு, ரத்த குழாயில ஏற்படக்கூடிய, நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ல போனா அந்த அடைப்பினால வரக்கூடியதுக்கு என்னென்னது, கிரில்லாயில், எல்ஆர்ஜினின், விட்டமின் சி சப்லிங்குவல் ஸ்ப்ரே, விட்டமின் B12 சப்லிங்குவல் ஸ்ப்ரே. என்டையர் இதயமும் பம்பிங் கம்மியாக ஆரம்பிச்சிருது.